கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேர்தொழி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நமக்கு சந்தோஷத்தை அனுபவிக்க ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் கூட விசேஷமாக நாம் தொடர்ந்து பார்க்கிறபடி கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் மேலானவைகளை நாட வேண்டும் என்று பார்த்தோம். இப்பொழுது நம்முடைய சரீரம் பாவம் நிறைந்த ஒரு சரீரமாக காணப்படுகிறது. அந்த பாவ சரீரத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சில ஆலோசனைகளை கூறுகிறார். அது என்னவென்று சொன்னால், ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். உலகத்தில் ஜென்ரலாக எல்லாம் இருக்கிறது, அதை அழித்து போடுங்கள் என்று பொதுவாக சொல்லாதபடிக்கு அவர் சொன்னது, இவைகளை பூமியிலே உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போட வேண்டும். அழித்து போட வேண்டும் என்று சொன்னால், அதை நான் முழுவதுமாக என்னுடைய கை ஒரு சில பிரச்சனை பண்ணுகிறதுனா கையை தரித்து போடுவது கிடையாது. கால் ஒரு சில இடங்களுக்கு பிரியப்படாத இடத்துக்கு போக முடியலை, போகிறோம் அப்படின்னு சொன்னால் காலை தரித்து போட முடியாது. நம்முடைய சரீரமே பல இடங்களுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் நாமே வருத்தி அழித்து கொள்ளக்கூடாது. அந்த அழிப்பு என்பது, அழித்து கொள்ளுங்கள் என்பது நம்மை ஆவிக்குள்ளான ஒரு வாழ்க்கையிலே ஒடுக்கி அவைகளை முழுவதுமாக ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து அந்த ஆவிக்குரிய வழியிலே அதை அழித்து போட வேண்டும், சரீரத்தின்படியாக அல்ல. ஏனென்று சொன்னால் சரீரத்தை கட்டுப்படுத்துவது ஆவி. அந்த ஆவி கட்டுப்படுத்துகிற வேளையில் நம்ம இணங்கி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான பாவங்கள் இருக்கிறது, 5ஆம் வசனத்தில் சொன்னதுபடி விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரகாராதனை, பொருளாசை ஆகிய இவைகள் எல்லாமே, பொருளாசை எல்லாமே வந்திருக்கிறது. இவைகளை நான் விட்டுவிட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நான் அழிக்க வேண்டும். அதை அழிப்பதற்கான ஆண்டவரே உம்முடைய கிருபையை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதை அழிப்பதற்காக தான் ஆண்டவர் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி சிலுவையிலே ஜெயத்தை ஏற்படுத்தார். ஆகவே நாம் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை, பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் உடனடியாக ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து அவைகளை அழித்து போட வேண்டும். முற்றிலுமாக எடுத்து போட்டு விட வேண்டும். அப்படி செய்கின்ற வேளையில் நமக்கு அது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதோடு கூட தேவனுக்கு நாம் பிரியமானவர்களாக நடக்க நமக்கு ஒரு வழி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, எங்களுடைய சரீரத்தில் காணப்படக்கூடியதான இச்சைகள், துர்இச்சைகள், ஆண்டவரே விக்கிரக ஆராதனையான பொருளாசை இவைகளை நாங்கள் அழித்து போடத்தக்கதாக நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களாலே முடியாது, ஆனால் உம்முடைய ஆவியினாலே, ஆண்டவரே உம்முடைய ஒத்தாசையினாலே ஆண்டவரே நாங்கள் அதை அழித்து போட எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாளிலே அவர் உங்களுக்கு தேவையான பலத்தையும் சத்துவத்தையும் கொடுப்பார்.